வாசிக்கிறேன், என் கூட அப்படியே இருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனம் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்கள் ஒரே காரியத்தை குறித்து சொல்லுது. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், அடுத்தது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கொண்டுதான் நான் பேச போறேன். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கூப்பிடுற சத்தத்தை ஒருத்தர் கேட்கணும். இன்னைக்கு காலையில நான் வீட்டில் ஒருத்தங்களை கூப்பிடும் போது அவங்க திரும்பி பார்க்கலன்னா நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். என்ன வரும்? நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், என்ன பண்ண மாட்டேன்ற, திரும்பி பார்க்க மாட்டேன்றியே. இப்போ நம்ம இங்கே யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்றோம், எப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்கலன்னா என்ன வரும்? நமக்கு கோபம் வரும். இந்த மாதிரி வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவரை கூப்பிட்டுருக்காங்க. நம்மளும் நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம். ஆண்டவரை கூப்பிடுறது நல்ல ஒரு விஷயம். நம்மளும் ஆண்டவரை கூப்பிடணும். சரி, ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் பதில் தரணும்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கோபமாக தான் என்ன பண்ணும். நம்ம எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணுறோம், எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்கப்பா, என் ஜெபத்தை கேளுங்கப்பான்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் கேட்கல, ஏன் அப்படின்ற அநேக கேள்விகள் என்ன பண்ணும் இருக்கும். இன்னைக்கும் அதை குறித்து தான் பேச போகிறோம். ஆண்டவர் எல்லாருடைய சத்தத்தையும் கேட்கிற தேவன், கேட்கிறவர்களுக்கு பதில் தருகிற தேவன். இன்னைக்கு நம்ம கூப்பிட போறோம், கர்த்தர் நமக்கு பதில் தர போறாங்க. அல்லேலூயா. அது என்ன காரியத்துக்கு வேணா கூப்பிடுங்க. உடம்பு சரியில்லாம இருக்கா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. தலை வலிக்குதா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நான் வாரம் சொல்ற விஷயம் இதுதான். உடம்பு சரியில்லையா, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அதே மாதிரி படிப்பு வரலையா, ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே நான் இந்த கணக்கு போடுறேன், இந்த கணக்கு எனக்கு புரிய மாட்டேங்குது, ஆண்டவரே நான் இந்த புக்கை படிக்கிறேன், இந்த புக்கை எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, எனக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தாங்க, சக்தி தாங்க. எனக்கு என்ன பண்ணுங்க. வாத்தியார் உட்காந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் சொல்லி தந்தாலும் புரியலன்னா என்னாச்சு? அவ்வளோதான். புரியலன்னா போச்சு. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், வாத்தியார் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எனக்கு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு புரியவே புரியாது. பெரியவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, இயற்பியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த இயற்பியல் ஃபிசிக்ஸ் எனக்கு புரியவே புரியாது. எனக்கு சுத்தமாக அந்த டீச்சர் நடத்தினா எனக்கு சுத்தமாக புரியாது. நான் ஒரு நாள் வீட்டில் வந்து உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, சுத்தமாக எனக்கு புரிய மாட்டேன். நான் படிக்கிறேன், 2 புக்கு இருக்கும், 2 புக்கு நான் படிக்கிறேன், எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. எனக்கு எப்படியாவது சொல்லித்தாங்கப்பா, இது எனக்கு எப்படியாவது என்ன பண்ணுங்க சொல்லித்தாங்கன்னு. நான் அன்னைக்கு ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணேன். 3வது நாள் போய் நான் ஸ்கூலில் உட்காடுறேன். நான் 3வது நாள் போய் ஸ்கூலில் உட்காடுறேன். அந்த டீச்சர் சொல்லி தரது என்ன பண்ணுது, அத்தனை நாள் அவர் அப்படிதான் சொல்லி தந்தார், அழகா சொல்லி தந்தார், அழகா என்ன பண்ணாரு சொல்லி தந்தார். ஆனால் எனக்கு புரியல. ஆனால் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே இது எனக்கு புரியவே மாட்டேங்குது, உதவி செய்யுங்கப்பான்னு போய் நான் உட்காடுறேன். அவர் சொல்லி தர விஷயம் அப்படியே என்ன பண்ணுது, எனக்கு அழகா என்ன பண்ணுது, புரியுது. அந்த சப்ஜெக்ட் இப்போ கூட எனக்கு என்ன பண்ணுது, ஞாபகம் இருக்கா. அது ஒரு கரண்ட் தயாரிக்கிற ஒரு மிஷின், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவர் சொல்லி தர்றாரு. அந்த ஒரு விஷயத்த அரை மணி நேரமா என்ன பண்றாரு, அழகா என்ன பண்றாரு சொல்லித்தர. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது, ஆண்டவர் நமக்கு நல்ல பதிலை தருவாங்க. என்ன பதில் தருவாங்க? நல்ல பதில் தருவாங்க. அது யாரால் முடியும்னா ஆண்டவரால முடியும். அது நம்ம எப்படி ஜெபிக்கிறோன்றதுல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நிறைய காரியங்களை குறித்து பேசப்படுகிறது. நான் அதை குறித்து அழகா சொல்றேன். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா, சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஏனோ தானே என்ன பண்ணுவாங்க, ஏதோ நேரம் இருக்குது என்ன பண்ணலாம் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உண்மையா என்ன பண்ணணும், உண்மையா என்ன பண்ணணும் ஜெபம். உண்மையான எப்படின்னா, இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, நான் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, திடீர்னு பைக்கில் போயின்னு இருப்பாங்க, திடீர்னு காரில் போயின்னு இருப்பாங்க. அங்கே திடீர்னு ஒரு கோயிலோ இல்லை மசூதியோ ஒரு சிலுவை போட்டதையோ பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க, தொட்டு என்ன பண்ணுவாங்க, எப்படி கும்பிடுவாங்க, கடவுளே எங்களை பாதுகாத்துக்கோப்பா,
திடீர்னு யாருன்னா கோயிலை பார்த்தா திடீர்னு அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு யாருன்னா என் கூட இருக்கவும் மசூதியை பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. திடீர்னு எங்கன்னா சிலுவையை பார்த்தா உடனே கடவுளே நாங்கள் போகிறவங்களை என்ன பண்ணுங்க, இது அவங்க உள்ளத்துல இருந்து என்ன பண்ணுது, அட கோயில் தானே அப்படின்னு நினைக்க, அட சர்ச்சு தானே அப்படின்னு என்ன பண்ணல. அவங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி உண்மையாக என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதனா நன்மை செய்ப்பா, நான் போகிறேன் என்னை பாதுகாத்துக்கோ, நான் வண்டி ஓட்டுறேன் என்னை பார்த்துக்கோப்பா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தால் நீங்கள் உண்மையாக ஆண்டவரிடத்துல கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஃபர்ஸ்ட் நாள் சொன்ன தெரியுமா, ஆற்றுல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆற்றுல காலை வச்சுட்டு சேத்துல காலை வச்சா என்ன ஆகும்? இப்ப சேத்துல காலை வச்சோன்னா ஒரே இடத்துல என்ன பண்ணும், காலு மாட்டிக்கும். ஆற்றுல காலை வச்சா ஆற்றுல தண்ணி என்ன பண்ணும், காலை என்ன பண்ணும், இழுத்துன்னு என்ன பண்ணும். இப்ப யோசித்து பாரு, ஒரு காலு இழுத்துன்னு போவோம், ஒரு காலு ஒரே இடத்துல என்ன பண்ணும், இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கீழே தான் என்ன பண்ணுவோம். வாழ்க்கையில எப்பவுமே ஒண்ணு இருந்தா ஆத்துல இருந்தணும், இருந்தா எங்க எடுத்துக்கணும், சேத்துல பூனைய மாதிரி என்ன பண்ணக்கூடாது. போன வாரம் சொன்ன தெரியுமா, பூனை போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் நீங்க இல்ல, பூனை என்ன பண்ணா சேத்துல விழுந்த உடனே என்ன பண்றோம், டக்குன்னு என்ன பண்றோம், எகிரிடும். டக்குன்னு எகிரி வந்து என்ன பண்ணும், அந்த சேரெல்லாம் என்ன பண்ணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நம்ம சேத்துல என்ன பண்ற கூடாது, ராணியக்கா சொன்ன மாதிரிதான் சேத்துல இருக்க கூடாது. நம்ம எங்கதான் இருக்கணும், தண்ணியில தான் என்ன பண்ணும், ஆத்துல தான் என்ன பண்ணும். ஆத்துல இருந்தா என்னென்னலாம் கிடைக்கும்ன்றத குறிச்சு நான் சொல்றேன். ஆத்துல இருந்தா நல்ல தண்ணி கிடைக்கும், ஆத்துல இருந்தா என்ன பண்ணும், மீன் கிடைக்கும், ஆத்துல இருந்தா வேற என்ன கிடைக்கும், நம்ம குளிக்கிறதுக்கு என்ன இருக்கும், தண்ணி. நம்ம எப்பவுமே சுத்தமா என்ன பண்ணலாம். இந்த மாதிரி ஆத்தை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். இன்னைக்கு இந்த வசனத்தை குறித்து சொல்றேன். என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என்ன கேட்டாரா? நம்ம நிறைய நேரங்கள்ல வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும், ஒரு போராட்டம் நடக்கும். நம்ம வீட்டில் போயிட்டு யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது. கதவை பூட்டிட்டு கம்பளியை போத்திட்டு அந்த தலைவாணியில மூஞ்ச வச்சு ஒவ்வொன்று என்ன பண்ணுவோம், ஹலோ என்ன பண்ணுவோம். பசங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்னா அப்படிதான் அழுவாங்க. நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அப்படிதான் என்ன பண்ணுவோம். அப்போ நம்ம மனசுல கேட்கும், நான் அழுற சத்தத்தை யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே, நான் கூப்பிடுற சத்தத்தை யாருமே என்ன பண்ண மாட்டேன்றாங்களே, கேட்க மாட்டேன். இது பதிலே வராதா, நான் கூப்பிடுற சத்தத்துக்கு பதிலே வராதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு பைபிள்ல இருக்க ஒரு சம்பவத்தை குறித்து சொல்றேன். ஆகார் அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காவுக்கு ஒரு அழகான பையன். அந்த பையன் ஒரு 12 வயசு. எத்தனை வயசு இங்க? 12 வயசு யாருக்கு? 12 வயசு யாருக்குள்ள 6வது 7வது படிக்கிற பசங்க மாதிரி, நல்லா சசி அரி மாதிரி நல்லா ஹைட்டா இருக்கிற பசங்க. அந்த பையனை நல்லா போர் வீரர், நல்லா சண்டை போடுவான். என்ன போடுவான், நல்லா பராக்கிரமசாலி, எல்லா வேலையும் என்ன பண்ணுவான். நான் இந்த சசி அரி பசங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா சொல்ற வேலையை என்ன பண்றானுங்க, கொஞ்சம் முறுமுறுப்பு, ஆனா நல்லா செய்யறானுங்க. அந்த மாடை கிளீன் பண்றதுல இருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்றான், நம்ம பெண் பிள்ளைகளும் நல்லா தான் செய்யறாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த பசங்க என்ன பண்ணாங்க, அவ்வளோ வெயிட் சாணியை கூட என்ன பண்ணா தூக்கிட்டு வந்து என்ன பண்ண கொட்டுறானுங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறானுங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். அப்படிப்பட்ட நல்ல பராக்கிரமசாலியான ஒரு பையன். அவங்க அந்த அண்ணன் பேர் வந்து இஸ்மவேல், அவங்க அம்மா பேர் வந்து ஆகார். இவங்க ஒரு குடும்பத்துல வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் அப்படின்ற ஒரு குடும்பத்துல வாழ்ந்தாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா அந்த அம்மா வந்து வேலைக்காரங்க. அந்த ஆகார்ன்ற அம்மா வந்து வேலைக்காரங்க. இந்த ஆபிரகாமுடைய மனைவி இந்த ஆகார் அக்காவை ரொம்ப கொடுமை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, கொஞ்ச நஞ்ச கொடுமை இல்ல, நிறைய கொடுமை பண்ணாங்க. இந்த கொடுமையை தாங்க முடியாம இந்த ஆபிரகாம் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கப்புறம் இங்க இருந்தா சாகடிச்சாலும் அடிச்சிருவான்னு நினைச்சு என்ன பண்ணாரு, சில கொஞ்சம் சாப்பாடையும் கொஞ்சம் தண்ணியும் மட்டும் கட்டி அந்த அக்காவோட கையில கொடுத்து அந்த குழந்தையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, அமுச்சு விட்டாரு. நம்மள மாதிரி இந்த மாதிரி அங்கங்க வீடுகள் இருக்கிற இடம் கிடையாது, அது பாலைவனம்.
அது இடம் என்னன்னா பாலைவனம். அவங்க வாழ்ற இடமே பாலைவனமான இடம் தான். இவங்க எங்க போறதுன்னு தெரியல. இவங்கள அமுச்சு விட்டுட்டாங்க. இந்த அக்கா இருக்கிற சாப்பாடு, இருக்கிற பொருள், தண்ணியை எடுத்துக்கிட்டு தான் பிள்ளையும் கூப்பிட்டுக்கிட்டு, சரி எங்கேயாவது ஒரு ஊர்ல போய் நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், என் பிள்ளையோட ஆரம்பிக்கலான்னு போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ யோசித்து பாருங்க, கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கு, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. எடுத்துட்டு போறாங்க. எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பாங்க? ஒரு 2 நாள் சாப்பிட்டுருக்கலாம், ஒரு 2 நாள் தண்ணி குடிச்சிருக்கலாம். போனாங்க, கொஞ்ச நாள்ல தண்ணியும் காலி, சாப்பாடும் காலி. ராணி அக்கா உட்கார்ற இடத்துல குழந்தை இருக்குது. ஆகார் அந்த அந்த அம்மா தாய் இங்க உட்காந்து பிள்ளைய பார்த்து அழுறாங்க. பிள்ளைய பார்த்து என்ன பண்றாங்க? அழுறாங்க. நானும் என் பிள்ளைய என்ன பண்ண போறோம்? சாக போறோம். அவ்வளவுதான். என் பிள்ளைய என்ன பண்ண போறான்? சாக போறோம். ஏன்னா தண்ணி இல்ல, பாலைவனம், சுத்திலும் பாலைவனம், எங்கேயும் தண்ணி கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அங்க உட்காந்து அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க. ஐயோ, நானும் என் பிள்ளைய என்ன பண்ண போறோம்? கண்ணுல இருந்து தண்ணியா என்ன பண்ணுது? வடியுது. தண்ணியா வடியுது, தண்ணியா வடியுது. கடைசியா அவங்களால அழ முடியாத அளவுக்கு அழுது கீழே விழும்போது அங்க ஒரு சத்தம் கேட்குது, ஆகாரே ஆகாரே அப்படின்ற சத்தம் கேட்குது. என்னப்பான்னு பார்த்தா அங்க ஒரு தேவதூதன் வந்து அந்த அம்மாவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? இப்ப யோசித்து பாருங்க, அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாங்க? கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இங்க அந்த ஆகார்ன்ற அக்காவுக்கு எதிர்காலம் இல்லை. என்ன இல்லை? இப்ப யோசித்து பாருங்க, நீங்க ஸ்கூல் போயிட்டு வரீங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தா நம்ம எங்க வரோம்? வீட்டுக்கு வரோம். ஆனா இந்த அக்காவுக்கு நைட் ஆனா வீடு கிடையாது. நைட் ஆனா என்னெல்லாம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, வீடு கிடையாது. எதிர்காலம்னு ஒண்ணு என்ன இல்ல, இஷ்டம் போல கால் போன போக்குல என்ன பண்றாங்க? நடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலமே இல்லாம அடுத்தது சாக போறேன், தண்ணியும் இல்ல, சாப்பாடும் இல்ல, எதிர்காலம் இல்ல, சாக போற அப்படின்ற நிலைமையில உட்கார்ந்து இருந்த ஆகாருடைய வாழ்க்கையில அங்க ஒரு தேவதூதன் வந்து சொல்றாரு, உன் அழுகையின் கண்ணீரை கண்டன்னு சொல்லி அங்க ஒரு நீரூற்றை ஆண்டவர் உருவாக்குனாங்க. என்ன உருவாக்குனாங்களா? தண்ணி உருவாக்குனாங்க. என்ன உருவாக்குனாங்க? பூமிக்கு அடியில இருந்து தண்ணி வந்துச்சான். எதுல இருந்து தண்ணி வந்துச்சான்? இப்ப பாலைவனத்துல எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் ஜனங்கள்லாம் வாழுவாங்க. யாரெல்லாம் வாழுவாங்க? இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம ஊர்ல நம்ம இந்த இடத்துல தண்ணி இல்லை, தண்ணியே சுத்தமா இல்லை. இங்க ஜனங்க வாழுவாங்களா? தண்ணி இல்லைன்னா ஜனங்க சுத்தமா என்ன பண்ண மாட்டாங்க? வாழவே மாட்டாங்க. அவ்வளவுதான். வேற ஒரு ஊரை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு போயிடுவாங்க. இந்த பாலைவனத்துல எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் ஜனங்க இருப்பாங்க. ஆண்டவர் இந்த ஆகாருடைய அக்காவுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லை. ஆண்டவர் எதிர்காலத்தை உருவாக்குறாங்க. என்ன பண்றாங்க? நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா, நான் சொல்றது தெளிவாக கவனிச்சுக்கணும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரேன்னு கூப்பிட்டீங்கன்னா, நீங்க அழுது கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்குவாங்க. எதை உருவாக்குவாங்க? என் வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் அதுதான் சொல்லுவேன். நான் நம்புற ஆண்டவர், நான் வேதத்தை படிக்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போது என் எதிர்காலத்தை ஆண்டவர் மாற்றின ஆண்டவர் தான் உங்க எதிர்காலத்தையும் மாற்றுவாங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் வாரம் வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதிர்காலத்தை யாரால மாற்ற முடியும்னா ஆண்டவரால தான் மாற்ற முடியும். இப்ப அந்த வனாந்திரத்துல, அந்த பாலைவனத்துல ஒரு தண்ணி என்ன பண்றாரு? ஆண்டவர் உருவாக்கி தர்றாரு. இப்ப அந்த வாலிப பையன் அந்த இடத்துல ஒரு கிணறு தோன்றாரு, அங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அங்க வாழ்க்கை என்ன பண்றாரு? இப்ப யோசித்து பாருங்க, எங்க தண்ணி இருக்கோ அங்கதான் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இந்த கிணறு யாருக்கு சொந்தம்? இப்ப அந்த பையனுக்கு தான் சொந்தம். அந்த கிணறு யாருக்காக ஆண்டவர் உருவாக்குனது? இந்த பையனுக்காக தான் உருவாக்குனது. இப்ப இந்த பையன் தான் அதுக்கு யாருன்னா ஓனரு. இப்ப இந்த பையனை தாண்டி எவனும் அங்க வந்து என்ன பண்ண முடியாது? தண்ணியே எடுக்க முடியாது. இப்ப அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாத்துறாங்களா? எப்படி தெரியுமா மாத்துறாங்களாம்? 12 பிள்ளைகள் பிறந்துச்சு அவனுக்கு. எத்தனை பிள்ளைங்க? யோசித்து பாருங்க. அவன் வீட்டுல உக்காந்தா அவனை சுத்திலும் 12 பசங்க உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இவனை யாராவது தொடணும்னு நினைச்சா அந்த 12 பிள்ளைகளை தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய இடத்துக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க?
அந்த காலத்துல பிள்ளைகள் என்பது மிகப்பெரிய சுதந்திரம். ஆண்டவர் பிள்ளைகளை மட்டும் கொடுக்கல, நிறைய ஆடு மாடுகள், அந்த ஊருக்கே பெரிய தலைவனா மாறினானா. எப்படி மாறினானா? அப்ப யோசித்து பாருங்க, ஒரு தாயுடைய அழுகை, யாருடைய அழுகை? ஒரு அம்மாவோட அழுது ஜெபிக்கிற ஜெபம், ஒரு தகப்பனாருடைய அழுது ஜெபிக்கிற ஜெபம், நீங்க அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தராங்க. யார் பதில் தராங்க? அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதை காலையில வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டாராம். நான் பெட்ரூம்ல படுத்து அழுறது, இந்த அக்கா ஆகார் அக்கா இந்த வனாந்திரத்துல, இந்த அம்மா வனாந்திரத்தை அழுறது பிள்ளைக்கு கூட கேட்கல. யாருக்கு கேட்டுச்சான்? பிள்ளைக்கு கூட கேட்கல. யாருக்கு கேட்கல? அல்லேலூயா. பிள்ளைக்கு கேட்காத சத்தம் யாருக்கு கேட்டுச்சுன்னா ஆண்டவருக்கு கேட்டுச்சு. அப்ப நான் அழுற ஜெபம், நான் அழுது ஜெபிக்கிற ஜெபம் என் பிள்ளைக்கு கேட்காது, என் குடும்பத்துக்கு கேட்காது, என்னை சுற்றிலுமா இருக்கிற ஜனங்களுக்கு கேட்காது. யாருக்கு கேட்கும்னா ஆண்டவருக்கு கேட்கும். அல்லேலூயா. அடுத்தது இங்க ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இது கூட யோசித்து பாருங்களேன். இந்த அம்மா சொல்றாங்க, நானும் என் பிள்ளையும் சாக போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த அக்கா சொல்ற விண்ணப்பத்தின் சத்தம் பிள்ளைக்கு கேட்கல. யாருக்கு கேட்டுச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த அம்மா ஒரு அடிமை. இந்த அம்மா யாரு? இந்த அம்மா ஒரு பணக்காரங்களோ மிகப்பெரிய செல்வந்தரோ கிடையாது. ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்கிறாங்கன்னா, ஒரு ஏழை, ஒரு விதவை, ஒரு என்ன சொல்றது, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமற்ற ஒரு அடிமை பெண். அடிமை பெண்ணின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாங்கன்னா, உங்க சத்தத்தையும் என் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். நம்ம ஒண்ணுமே இல்லாத நிலைமையில தான் இருக்கிறோம். நம்ம அன்னைக்கு வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கிறோம். உங்க சத்தத்தையும் என் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட ஜபத்தை செஞ்சாலும், எப்படிப்பட்ட வேண்டுதலை செஞ்சாலும், உங்களுடைய நியாயமான ஜபத்தை கர்த்தர் கண்டிப்பா கேட்பாங்க. அல்லேலூயா. இதை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொண்டார். என்ன பண்ணாரா? இது ஒரு அழகான வார்த்தை. இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த அக்கா ஜெபம் பண்றாங்க. ஒருவேளை பதில் கிடைக்கலன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணிருப்பான்? செத்துருப்பான். அந்த பிள்ளை செத்த கொஞ்சம் அந்த பிள்ளையும் செத்து இருக்கும். இந்த அம்மாவும் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த அம்மாவும் செத்துருப்பாங்க. ஏன்னா தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, குடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. பிள்ளையும் செத்துருப்பாங்க, இந்த அம்மாவும் என்ன பண்ணிருப்பாங்க. இங்க சொல்லுது, கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டாராம். என்ன பண்ணாராம்? இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஏற்றுக்கொண்டாருன்றதுக்கு நான் இப்படி அழகா சொல்றேன். நான் ஒருத்தங்களுக்கு போய் கிஃப்ட் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? இப்போ ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கோ நம்ம போயிட்டு ஒரு மொய் பணமோ கொடுக்குறோம். மொய் பணம் கொடுக்கும் போது, உன் பணம் எனக்கு வேணும், எத்தனை போ அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஏதோ கேட்டது பண்ணிருப்போம், ஏதோ இது பண்ணிருப்போம். மொய் பணம் கொடுக்குற என்ன பண்ண மாட்டேன்றா, ஒரு கிஃப்ட் கொடுக்குற என்ன பண்றா. ஆனா இப்ப கொடுத்த உடனே வாங்கிக்கிறாங்கல்ல, கொடுத்த உடனே நல்லதுப்பா அப்படின்னு வாங்கிக்கிறாங்க தெரியுமா? இதுதான் என்னது? ஏற்றுக்கொள்றது. என்னது? நம்ம கொடுத்தத வாங்கிக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இப்ப நான் ஜெபம் பண்ண, என் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஏத்துக்கிட்டேன். என்ன பண்ணிட்டாரு? நான் ஜெபம் பண்ண, கர்த்தர் என் ஜெபத்தை என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றதை கர்த்தர் ஏத்துக்கலன்னா எனக்கு பதில் வராது. கர்த்தர் நான் ஜெபம் பண்றதை கர்த்தர் ஏத்துக்கிட்டாருன்னா எனக்கு பதில் வரும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, சில நேரங்கள்ல அழுகையின் ஜெபமா இருக்கும், சில நேரங்கள்ல விண்ணப்பத்தின் ஜெபமா இருக்கும், சில நேரங்கள்ல ஒரு நிமிஷம் ஜெபம் கூட என்ன பண்ணிருப்போம்? எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் கண்டிப்பா பதில் தருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் எப்பெல்லாம் கார் ஓட்டுறனோ, எப்பெல்லாம் நான் பைக் ஓட்டுறனோ, நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் இப்ப கிளம்புறேன்பா, என் போகிலும் வருகிலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இது எத்தனை நிமிஷம் ஜபம்? இந்த ஒரு நிமிஷம் ஜபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? ஏத்துக்குவாங்க. நான் இந்த விஷயத்த உங்களுக்கு அழகா சொல்லி தரேன். நீங்க எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தாண்டுறீங்களோ, தோண்ட முதல்ல சொல்லுங்க, ஆண்டவரே நான் போறேன், வெளியே போகும்போது வரும்போது பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓலைக்கிளிக்க போகும்போது அக்கா சொல்லணும், நான் ஓலைக்கிளிக்க உட்காடுறேன், ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஓலைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது, என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நல்ல சாட்சி எனக்கு இருக்கு.
என்னன்னா, நான் 2 பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன். முதல் நாள் பைக்கில் வந்து இறங்குறோம். இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து பைக்கில் இறங்குறோம். வீட்டு வாசலில் ஒரு சின்ன பாம்பு என்ன பண்ணுது, நெளிஞ்சு போகுது. என் பையன் பார்த்துட்டான், நானும் பார்த்துட்டேன். பாம்பு போகிறது என்ன பண்ணிட்டேன், பார்த்துட்டேன். பைக்கை விட்டு இறங்கி என் வீட்லேயும் பாப்பாவையும் தனியாக நிப்பாட்டிட்டு போய் அந்த பாம்பை என்ன பண்ணுறேன், அடித்து தூக்கி என்ன பண்ணிட்டேன், போட்டேன். 2 நாள் கழித்து வீட்டில் அவங்கள போய் வேலைக்கு விட்டுட்டு நானும் பையனும் பாப்பாலாம் வந்ததுக்கப்புறமா பாப்பாவை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு தாத்தா வாசலில் நின்று என்ன பண்ணுறாங்க, போகிற வர வண்டியை பிள்ளைக்கு வேடிக்கை காமிச்சுனுங்க. பிள்ளை என்கிட்ட என்ன பண்ணுறான், உள்ளே இருக்கான். நான் உள்ளே சமையல் செஞ்சிட்ருக்கேன். அப்போ தாத்தா என்னை டக்குன்னு வெளியே நின்று என்ன பண்ணுறாங்க, இங்கே வாடா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. தாத்தா கூப்பிட்டாங்க. என்ன திடீர்னு கூப்பிட்றாங்கன்னு வெளியே எட்டி பார்த்தா ஒரு கொம்பை எடுத்துட்டு வா, பாம்பு இங்கே என்ன பண்ணுது. 2 நாள் கழிச்சு வாசலுக்குள்ள என்ன இருக்கு, கேட்டுக்கு உள்ள வந்து என்ன பண்ணுது, தாத்தா காலுக்கு சந்தில் என்ன பண்ணிருக்குது, போயிருக்குது ஒரு சின்ன பாம்பு. அப்ப அவர் பார்த்துட்டு என்ன பண்றாரு, பாம்பு இருக்குன்னு என்ன பண்றாரு. இப்போ யோசித்து பாருங்க, தாத்தா பார்க்கல, நாங்களும் ஜெபம் பண்ணல, நாங்களும் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தோம்னா, தாத்தாவும் பார்க்கலன்னா அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கோம், எங்கேயாவது ஒரு கல் சந்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், போயிருக்கோம். என் பிள்ளைகள் 2 பேரும் துருன்னு ஆளு, சும்மா இருக்காது. எங்க கல் இருக்கோ எங்க மண் இருக்கோ அங்கதான் 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க. யோசித்து பாருங்க, கல்லையோ மண்ணையோ எடுக்கும் போது அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்கோம், பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றோம் தெரியுமா. இது சும்மா வார்த்தை கிடையாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார்ன்றது இந்த மாதிரி விஷப்பூச்சிகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பார். இல்லையா? யோசிச்சு பாருங்க, தாத்தா அதை பார்க்கலன்னா அது என்ன இருக்கும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கும். பிள்ளைகள் போய் விளையாடும் போது என்ன பண்ணிருக்கோம், தாத்தா பார்த்தாங்க, ஆண்டவர் பாதுகாத்தாங்க. இல்லையா? அப்ப நம்முடைய ஜெபங்கள் இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு நாள் வெளியே போகும்போது உள்ள வரும்போது சொல்லணும், ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்க, நன்றிப்பா, நான் வெளியே போறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, ஸ்கூலுக்கு போறப்பா. இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையா நடத்துவாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க, அற்புதம் செய்யற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, ஒருவேளை கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், ஒருவேளை உடல்ல ஏதாவது பாதிப்பா இருக்கலாம், ஒருவேளை புண்ணு இருக்கலாம், ஒருவேளை தலைவலியா இருக்கலாம், ஒருவேளை வேற என்ன சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், இல்லை எந்த வியாதியா இருக்கட்டும். வியாதி இருக்கிற இடத்துல நீங்களே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் சொல்ற. ஆகார் அக்கா, அடிமை அக்கா ஜெபம் பண்ணும்போதே ஆண்டவர் பதில் தராங்கன்னா நம்ம ஜெபத்துக்கு பதில் தருவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த கத்துக்கோங்க, அந்த ஆகார் அக்கா ஜெபம் பண்ணது போல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா, ஆகார் அக்கா வாழ்க்கையில அற்புதம் நடந்தது போல உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா உட்காந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இதை மாத்துங்கப்பான்னு கர்த்தருடைய சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்பார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். என் பகஞ்சர்கள் எல்லாரும் வெட்கி கலங்கி போனார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில சத்துருக்கள் இருப்பார்கள், சில நம்ம வாழ்க்கையில கஷ்டத்தை உண்டாக்குற சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சண்டைலாம் போட தேவையில்லை, கர்த்தர் சமூகத்துல அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படி பிரச்சனை பண்றாங்கப்பா, இப்படி என் குடும்பத்துக்கு எதிராக மந்திரம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க, என்னப்பா பண்றதுன்னு அழுங்க. கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவாங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா மந்திரங்களையும், எல்லா தந்திரங்களையும், எல்லா பில்லிசுனி ஆவிகளையும் கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவாங்க. அல்லேலூயா. இங்க அதுதான் சொல்லுது, என் பகஞ்சர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடிதியிலே வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படிடுவோமா, ஜெபிப்போமா. அவருக்கு கிருபை என்று உள்ளது. இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது, நான் கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எல்லா காரியத்தையும், நான் அழுது ஜெபம் பண்ற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நன்மையா பதில் தருவாங்க. கர்த்தர் நன்மையா பதில் தருவாங்க.